வெல்கம் டு ரோஸ் தமிழ் பியூட்டி சேனல். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே vlog தான். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று 2 பேரை தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஸா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆனியன் அப்புறம் டொமேட்டோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன். ஸோ இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நான் கொஞ்சம் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட அன்னைக்கு பார்த்து சிசர் வேற உடையும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நான் வேற ஒரு சிசர் எடுத்துட்டு நான் எல்லாமே என்ன பண்ணிக்கிறேன், ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பேஸ், இது வந்து பீஸா பேஸ் வந்து நான் டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான் 10 பீஸா பண்ண போறேன். ஸோ அதில் ஒரு பீஸா வந்து என்னோட டாட்டருக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப போட்டால் பிடிக்காது. ஸோ பிளெயின் பீஸா மாதிரி அவளுக்கு பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி நான் பீஸாவோட பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல், நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பீஸா சாஸ் வந்து நமக்கு ரெடியாக கிடைக்கும், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்லாவே என்ன பண்ணிக்கலாம், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எதுவுமே பர்ஃபெக்டான அளவு அப்படிலாம் எடுத்து போடுறது இல்லை, சும்மா எனக்கு கையில் வர அளவு அப்படியே எடுத்து போட்டுருவேன். ஸோ அது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து அமுல் சீஸ் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மொசரா சீஸ் தான் சொல்லியிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து பேக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க, நானும் ஒழுங்காக பார்க்கல. பட் ஈவன் இந்த சீஸ்லேயுமே நல்லா தான் இருந்தது. ஈவன் இது பீஸாவுக்கு போடலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் மொத்தம் 10 பீஸா பண்ணுறதுல 9ல் தான் நான் அந்த வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ஷியலாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது போக வந்து ஸ்வீட் கார்ன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரிகோனோ கிடைக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆரிகோனோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும் போதும் நம்ம போட்டுக்கலாம். பட் இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து சில்லி ஃப்ளேக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் பர்த்டே வந்து வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக டேபிள் சால்ட் போடணும், ரொம்ப போடக்கூடாது, சும்மா லைட்டாக பேருக்கு போட்டுக்கணும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி சீஸை வந்து அகெயின் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம அதே ஸ்டெப் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம், ஆரிகோனோ. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்கே நம்ம வந்து மேலே தூவிக்கலாம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10 இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரே டைம்லேயே பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக என்னோட மைக்ரோவேவில் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஆல்ரெடி கிரில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை வச்சு எது பிளேட் இருக்கோ எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஒரே டைமில் டைமும் சேவ் ஆயிரும். அண்ட் நான் எவ்வளோ டைமுக்கு வைக்க போகிறேன்னா 180 டிகிரி செல்சியஸில் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ரூமுக்கு வராத, நீ வந்து அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அங்கே போகிற எனக்கு டைம் இருக்குது, அது நான் வந்து இந்த மேக்கப் ரூம்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக ஆகிட்டேன். நான் வந்து என்னென்னா பலூன் சவுண்ட் எதுவுமே கேட்கலையே, காற்று எதுவுமே அடிக்கலையே, இவங்க என்ன தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சவுண்ட், அதாவது ரொம்ப சவுண்டே இல்லை. நான் மேக்கப் போட்டுகிட்டே இருக்கேன், கேட்டுட்டு இருந்தேன், எதுவுமே சவுண்ட் இல்லை. அதே மாதிரி என்னோட டாட்டர் வந்து ஏதாவது சர்ப்ரைஸ்னால் ஏதாவது அவளே வாய்த்தான்னு சொல்லுவா, அவளும் எதுவும் சொல்லவே இல்லை. மம்மி சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் பெட்டல்ஸில் வந்து ஆக்சுவலாக ஹஸ்பண்டே அவங்களே வந்து இந்த மாதிரி டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசி டைமில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கடி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப டைமுக்கு அப்புறம் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இவங்க ரோஸ் வந்து மார்னிங்கே வாங்கி வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. பட் அது எங்கே வச்சாங்க கூட எனக்கு தெரியாது. ஈவன் ஒரு ஸ்மெல் கூட வெளியில் வருது. பட் இந்த ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப 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 ஸ்மெல் அண்ட் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கேக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஃப்ளேவரில் வந்து எங்க ஃப்ரெஞ்ச் கேக் வந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது.
15 மினிட்ஸ் வச்சுட்டு உடனே நம்ம வெளியே எடுக்கணும். நான் வந்து இவங்க சர்ப்ரைஸ் நீ வெளியில வராத அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஓவர் குக்ட் ஆயிட்டு, பட் சாப்பிடும்போது கிரன்ச்சியாக தான் இருந்தது. அண்ட் 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு வெளியில் எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அது கூட வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபேமிலி கூட வந்து ஒரு டின்னர் மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எனக்கு அந்த டே வந்து சூப்பரான டேன்னு சொல்லுவேன். அண்ட் ரொம்ப மெமரபிள் டேன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்மளும் கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸோ இல்லை சம்திங் நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு இன்னர் ஹாப்பியும் சரி ஓவராலாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி என் சிஸ்டர்லாம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரியான சர்ப்ரைஸ் பண்ணால் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் டேக் கேர்.